නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා சம்புத்தස්ஸ. அன்பான மக்களே, பௌத்தத்தில் பூஜைகள் செய்யப்படுவதை பற்றிய விளக்கத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். ஏனெனில் இந்த கேள்வியானது பலரால் முன்வைக்கப்படுகிறது. பகவான் புத்தருக்கு பூஜை செய்யப்படுவதை விமர்சிக்கப்படுகிறது. பகவான் புத்தர் என்பவர் கடவுளோ சாமியோ அல்ல, பிறகு ஏன் அவரை வணங்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று பலராலும் இக்கேள்வியை முன்வைக்கிறார்கள். மேலும் நாத்திகவாதிகளும் சில பௌத்தர்களும் கூட இந்த சந்தேகத்தை, கேள்விகளை முன்வைக்கிறார்கள். புத்தருக்கு ஏன் பூஜை செய்ய வேண்டும்? பகவான் புத்தர் தன்னை வணங்கக்கூடாது என்று சொன்னார், பூஜை செய்யக்கூடாது என்று சொன்னார். அவ்வாறு கூறியதாக விமர்சிக்கிறார்கள். உண்மையில் பகவான் புத்தர் பூஜை செய்யக்கூடாது என்று கூறினாரா? பூஜை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். குறிப்பாக பௌத்த பண்பாட்டு தளத்தில் வாழ விரும்புகிறவர்கள், பௌத்த கோட்பாட்டில் சரணடைந்து அவற்றை ஏற்று வாழ விரும்புகிற ஒவ்வொரு நபர்களும் பூஜையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றின் மேன்மைகளை அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமாகும். எனவே பூஜா என்றால் என்ன? பூஜா என்பது பாலி சொல். பூஜா என்ற அந்த பாலி சொல்லிலிருந்து தான் அதற்கான விளக்கங்களை, அர்த்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திரிபிடக நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பூஜா என்பதை, அந்த சொல்லிற்கு என்ன விளக்கம் என்பதை அதிலிருந்து தான் நாம் பெற வேண்டும். நம்மளுடைய சொந்த, ஏற்கனவே நான் கூறியுள்ளேன், நம்மளுடைய சொந்த கற்பனைகளை, யூகங்களை, அனுமானங்களை வைத்து ஒன்றை நாம் மதிப்பிடக்கூடாது. அதே போல திரிபீடக நூல்களில் பகவான் புத்தர் பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்களுக்கு போதனைகள் வழங்கப்பட்டுள்ளது, வெவ்வேறான போதனைகள். அந்த தர்ம போதனையை கேட்ட நபர்கள், அந்த அவர்களுடைய சிந்தனை திறன், அறிவுத்திறன், அவர்களுக்கு ஏற்றபடி தான் பகவான் புத்தர் ஒவ்வொருவருக்கும் போதனைகளை அந்தந்த மக்களுக்கு வழங்கியுள்ளார். ஆக திரிபிடக நூல்களில் நாம் தம்மத்தை வாசித்தாலும் கூட குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்டுள்ள ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்கொண்டு நாம் முழுமையாக ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எனவேதான் பௌத்த தேரர்களால் அடிக்கடி வலியுறுத்தப்படுவது, வெறும் வாசிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, பயிற்சியும் இருக்க வேண்டும். தம்மத்தை வாசிப்பது மற்றோடு இல்லாமல் அவற்றை பயிற்சியில் ஈடுபட வேண்டும். பயிற்சி எங்கு முறையாக வழங்கப்படுகிறதோ அங்கு தங்கி அந்த இடத்தில் அந்த பயிற்சிகளை பெற்று அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்கள் அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய விகாரைகள், தேரர்கள், அவர்கள் திரிபீடகத்தை போதுமான அளவுக்கு நிறைய கற்றறிந்திருப்பார்கள், பல்வேறு விஷயங்களை அறிந்திருப்பார்கள், நடைமுறையில் செயல்படுத்தி பார்த்திருப்பார்கள், தியானத்தில் அறிந்திருப்பார்கள், மரபுகள் மூலமாக அவர்கள் நிறைய விளக்கங்களை பெற்றிருப்பார்கள். எனவேதான் வெறுமனே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே எடுத்துக்கொண்டு அல்லது சமூக ஊடகங்களிலோ இணையதளத்திலோ ஒரு குறிப்பிட்ட குறிப்புகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இடம், பொருள் என்ற அந்த தன்மையை அறிந்து ஒரு பொருளை விளங்கி கொள்ள வேண்டும். எனவே பூஜா என்ற அந்த சொல்லானது பாலி மொழி சொல். அந்த பாலி மொழி சொல்லிற்கு பூஜா என்றால் வணங்குதல், மரியாதை செய்தல் என்று பொருள். எனவே வணங்குதலும் மரியாதைக்குரியதும் தவறான ஒன்றல்ல. பகவான் புத்தர் வணங்கக்கூடாது, மரியாதை செய்யக்கூடாது என்று அவ்வாறு முற்றிலுமாக எங்கேயும்
மறுக்கவில்லை. பௌத்தத்தில் 2 வகையான பூஜைகள் இருக்கிறது. ஆமிச பூஜை, தம்ம பூஜா என்று 2 வகையான பூஜைகள் இருக்கிறது. இந்த ஆமிச பூஜை என்றால் பொருட்களை தானமாக வைத்து மரியாதை செய்வது. பூக்கள், தீபங்கள், அகர்பத்திகள் போன்ற தான பொருட்கள் எதுவானாலும் அந்த தான பொருட்களை வைத்து மரியாதை செய்வது, வணங்குவது ஆமிச பூஜா என்று சொல்லப்படுகிறது. தம்ம பூஜா என்பது பகவான் புத்தருடைய அவர் போதித்த அந்த போதனைகளை கற்று அவற்றை பயிற்சி செய்வது, அந்த பயிற்சி செய்து அந்த தம்மத்தை உணர்வது என்பதுதான் தம்ம பூஜா. அதாவது பரியத்தி, பட்டிபத்தி, படிவேத என்று 3 சொல்லுவாங்க. தம்மத்தை கற்பது, அவற்றை பயிற்சிப்பது, பயிற்சித்து அந்த தம்மத்தை மெய்ஞானத்தை உணர்வது, இதுவே தம்ம பூஜா என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 விதமான ஆமிச பூஜா, தம்ம பூஜா என்ற 2 விதமான பூஜையில் பகவான் புத்தர் தம்ம பூஜா என்பதை மிக உயர்வாக கருதுகிறார், மேலானதாக மேன்மையானதாக கருதுகிறார். அதாவது பொருட்கள், தானங்கள் அந்த அவையெல்லாம் வைத்து பூஜை வணங்குவதை விட, பூஜை செய்வதை விட தாம் போதித்த அந்த போதனைகளை பயிற்சி செய்வது, பயிற்சி செய்து அந்த தம்மத்தை மெய்ஞானத்தை உணர்வதே மிக உயர்வான பூஜை என்று, தம்ம பூஜை என்று பகவான் புத்தரால் போற்றப்படுகிறது. இது எந்த தருணத்தில் அவ்வாறு குறிப்பிட்டார் என்றால், பகவான் புத்தர் பரிநிப்பானம் அடையக்கூடிய அந்த நாட்களில், அந்த அவருடைய இறுதி காலங்களில், அந்த சமயத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு தேசங்களிலிருந்து பிராமணர்கள், அரசர்கள், வணிகர்கள், சாமானிய மக்கள் என்று பல்வேறு தரப்பான மக்கள் பகவான் புத்தர் பரிநிப்பானம் அடையப் போகிறார் என்ற அந்த அறிவிப்பை கேட்டதும் கூட்டமாக அவரை தேடி வணங்குவதற்கு, மரியாதை செய்வதற்கு புறப்பட்டு வந்தார்கள். ஆக அந்த ஒரு சமயத்தில் அவ்வாறான வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகிறார். போதுமான அளவுக்கான, அதாவது விடுதலை அடைவதற்கான வாழ்க்கை, பிறவி சுழற்சி என்ற அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைவதற்கான போதுமான தம்மத்தை நான் போதித்துள்ளேன். அதனால் இந்த மாதிரியான ஆமிச பூஜாவால் வணங்குவதை விட அந்த தம்மத்தை பயிற்சி செய்யுங்கள், போய் பயிற்சி செய்யுங்கள், அவற்றை பின்பற்றுங்கள், மெய்ஞானத்தை உணர பாடுபடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். ஆக அந்த தம்ம பூஜா என்பதை மேலானதாக குறிப்பிடுகிறார். இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையமாக வைத்து பலராலும் சொல்லப்படுகிறது. இதை வைத்து தான் பகவான் புத்தர் பூஜை செய்வதை கூடாது என்றார், தம்மத்தை பயிற்சி செய்ய என்றார், அதனால் பூஜைகள் கூடாது என்று பலராலும் விமர்சிக்கப்படுகிறது. அதாவது தற்போது பல பௌத்த நாடுகளில் பௌத்தர்களால் பூஜைகள் செய்யப்படுவதே அந்த ஒரு பகவான் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை வைத்து இவ்வாறு முன்வைக்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு பௌத்தர்களும் சரி, பௌத்தர் அல்லாத நபர்களும் கூட, நாத்திகவாதிகளும் கூட அவ்வாறு குறிப்பிடார்கள், பூஜை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். உண்மையில் பகவான் புத்தர் முற்றிலுமாக அந்த ஆமிச பூஜா என்பதை, அந்த தான பொருட்கள் வைத்து பூஜை செய்வதை கூடாது என்றாரா என்றால் உண்மையில் இல்லை. திரிபிடக நூல்களில் அவ்வாறு எங்கேயும் குறிப்பிடவில்லை. குறிப்பாக பகவான் புத்தரை வணங்கக்கூடாது, வணங்க தேவையில்லை என்று பல்வேறு நபர்களால் குறிப்பிடப்படுகிறது. உண்மையில் பகவான் புத்தர் அவ்வாறு எங்கும் சொல்லவில்லை. மாறாக தம்மபதத்தில் குறிப்பிட்ட உள்ளதை வைத்து பார்த்தோமானால் விளங்கி கொள்ள முடியும். அந்த திரிபிடக நூல்களில் பல இடங்களில் புத்தரையை வணங்குவதை, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியங்களை மேன்மையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தம்மபதத்தில் புத்த வர்க்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பூஜாரகை பூஜையதோ புத்தே அதிவ சாவக்கே பபஞ்ச சமதி கந்தே தின்ன சோக பரிதவே தேதாதிசே பூஜையதோ நிப்புதே அகுதோ பயே
ந சக்கா புண்ணியம் சங்காதும் இமத்தமபி கேனச்சி என்று இந்த இந்த வரிகளானது என்ன அர்த்தம் என்றால், புத்தர்களையோ அவர்களுடைய சீடர்களையோ இந்த உலக மரியாதை செய்வதற்குரிய நபர்களாக இருக்கக்கூடிய அந்த புத்தர்களையோ அவர்களுடைய சீடர்களையோ அவர்கள் பிரபஞ்ச சமதிக்கந்த என்று சொல்லக்கூடிய அந்த உலகியல் தடைகளை நீக்கியவர்கள், துக்கம் புலம்பல்களை கடந்தவர்கள், அப்படிப்பட்ட முழு நிறைவடைந்த ஞானத்தை பெற்றவர்கள், எந்த ஒரு பயமும் இல்லாத நபர்களை வணங்குபவர்கள் மிக பெரும் புண்ணியம் என்கிறார். அவ்வாறு புத்தர்களையோ அவர்களுடைய சீடர்களையோ வணங்குபவர்கள் பெறக்கூடிய புண்ணியமானது இவ்வளவு அவ்வளவு என்று அளவிட முடியாத அளவிற்கு பெரும் புண்ணியத்தை தரும் என்று இந்த பாடல்களின் வழியாக வலியுறுத்தப்படுகிறது தம்மபதத்தை. மேலும் பகவான் புத்தர் பூஜை என்பதை முற்றிலுமாக மறுக்கவில்லை. தன்னை வணங்கக்கூடாது என்று, சீடர்களை வணங்கக்கூடாது என்றோ எங்கும் அவர் குறிப்பிடவில்லை. இன்னொரு இடத்தில் தம்மபதத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது, மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான யாகங்களை பல நூற்றாண்டுகளுக்கு நீ காட்டில் தீ வளர்த்து தீ மூட்டி நெருப்பு மூட்டி அதை வழிபட்டாலும் அவைகளால் புண்ணியம் இல்லை. ஆனால் ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதனை, ஒரு மூத்தவரை, தன்னைத்தானே அடக்கிய ஒழுக்கத்தின் நிலைநிறுத்திய நபர்களை ஒரு நிமிடம் அடங்கினாலும் பெரும் புண்ணியம் என்று குறிப்பிடுகிறார். மேலும் அறிவிலும் ஞானத்திலும் வயதிலும் மூத்த பெரியோர்களை வணங்கும்போது ஆயுள், அழகு, இன்பம், ஆற்றல் ஆகிய 4ம் உண்டாகிறது என்று தம்மபதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பகவான் புத்தர் குறிப்பிடுகிறார். பூஜை முற்றிலும் கூடாது என்று சொல்லவில்லை. அவர் சரியான பூஜையை செய்ய வேண்டும் என்றுதான் குறிப்பிடுகிறார். மேலும் அந்த யாகங்கள் வளர்ப்பது, தவறான வழிபாட்டு முறைகளை அவர் கூடாது என்கிறார். ஆக பூஜை என்றால் வணங்குவது, மரியாதை செய்வது. அதை பௌத்த முறைப்படி, அந்த பௌத்த தம்மத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சீல, சமாதி, பஞ்ஞா என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம், அமைதி அல்லது தியானம் மற்றும் அறிவு, இந்த 3க்கும் உட்பட்ட பூஜை முறைகளை செய்வது என்பது உத்தமமாகும். மேலும் மங்கள சுத்தாவில் பிரபலமான அது ஒரு மிக எல்லோராலும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சுத்தாவானது மங்கள சுத்தா. அந்த மங்கள சுத்தாவில் அசைவனாச்ச பாலானம் பண்டிதானஞ்ச சேவன பூஜாச்ச பூஜனீயானம் ஏதம் மங்களம் உத்தமம் என்று குறிப்பிடுகிறார். ஆக பூஜாச்ச பூஜனீயானம் ஏதம் மங்கள முத்தமம் என்று குறிப்பிடுகிறார். ஆக வணங்க வேண்டியவர்களை வணங்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகிறார். ஆக அந்த சுத்தாவின் விளக்க உரையாக யாரை வணங்க வேண்டும், வணங்க வேண்டியவர்களை வணங்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? பகவான் புத்தர் குறிப்பிடுகிறார், தாய் தந்தையரை, தன்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்க வேண்டும். தனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களை அல்லது ஆசிரியர்களை வணங்க வேண்டும். வயதில் மூத்தோரை, தனது மூத்த சகோதர சகோதரிகளை வணங்க வேண்டும். புத்த தம்ம சங்கத்தை வணங்க வேண்டும். இவ்வாறு அவற்றில் வணங்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் குறிப்பிடுகிறார். ஆக ஒரு மனிதன் இன்னொரு மனிதர் வணங்குவது என்பது தவறான விஷயமாக அவர் குறிப்பிடவில்லை. மாறாக அவர் சரியான நபர்களை வணங்க வேண்டும், வணங்குவதற்குரிய நபர்களை வணங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆக புத்தர் தன்னைத்தானே புத்தரை வணங்கக்கூடாது என்று அவர் எங்கும் குறிப்பிடவில்லை. புத்தர் உலகின் மிக மேன்மையான மனிதர். புத்தர், பகவான் புத்தர் இந்த உலகை படைத்த கடவுளோ
அல்லது இந்த உலகை படைத்த சாமியோ அல்ல. அதே போல் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் பல புண்ணியங்களை, ஞானத்தின் உச்சம், ஒழுக்கத்தின் உச்சம், தியானத்தின் உச்சம் என்று பல மேன்மைகளை, பல்வேறு குணங்களை, அந்த பகவான் புத்தருடைய அந்த குணங்களை எண்ணி பார்த்து அவற்றை மரியாதை செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். பகவான் புத்தரை வணங்குகிறோம் என்றால் அவருடைய குணங்களை வணங்குகிறோம் என்றுதான் பொருள். அந்த குணங்களுக்கு மரியாதை செய்கிறோம் என்றுதான் பொருள். அடுத்து இன்னொன்று, இந்த ஆமிச பூஜா, தம பூஜா, இவற்றில் தம பூஜாவே என்பதுதான் மிக உயர்ந்ததாக பலராலும் குறிப்பிடப்படுகிறது. அது முற்றிலுமாக மறுக்க முடியாது. அது மிக உயர்ந்த உண்மை. ஆனால் ஆமிச பூஜா என்பதையும் தவிர்க்க முடியாது. ஏனெனில் உதாரணத்துக்காக தம பூஜாவில் உள்ளடக்கிய ஒன்று பயிற்சி செய்வது. தம்மத்தை பயிற்சி செய்வது என்பது உயர்ந்த பூஜா. பயிற்சி செய்ய வேண்டுமெனில் அந்த பயிற்சி செய்வதன் நோக்கம் அந்த புத்த தம்ம சங்கத்தில் போதிக்கப்பட்டுள்ள பரியத்தி, பட்டிபத்தி, படிவேத என்று சொல்லக்கூடிய கற்பது, பயிற்சிப்பது, அந்த மெஞ்ஞானத்தை உணர்வது. இந்த மூன்றும் மேலான நோக்கம் என்பது ஆசைகளை நீக்குவது. முற்றிலுமாக தன்னுள் இருக்கும் ஆசையை நீக்குவது தான் அந்த முழுமையான நோக்கம். ஆக ஆசையை நீக்க வேண்டுமென்றால் அந்த முதல் படிநிலையாக, அந்த பயிற்சிகளில் முதல் படிநிலையாக எல்லாருக்குமாக பல இடங்களில் குறிப்பிடப்படுவது தானம், தான சிந்தனை. யாருக்கு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை வருகிறதோ அவர்களுடைய அதாவது தனக்கு சொந்தமான ஒரு பொருட்களை தானமாக பிறருக்கு கொடுக்கும்போது தன்னுடைய பற்று, அந்த பொருட்கள் மீதான அந்த பற்று அந்த ஆசை நம்மிலிருந்து நீக்கப்படுகிறது. நாம் பிறருக்கு தமக்கு சொந்தமான அந்த பொருளை தானமாக கொடுக்கிறோம் என்றால் அதன் மீதான இருக்கான பற்றை நாம் கைவிடுகிறோம். அந்த ஆசையை குறைப்பதற்கான அது ஒரு வழிகளில் தான சிந்தனை. ஆக புத்தருக்கோ அவர்களுடைய சீடர்களுக்கோ அந்த ஆமிச பூஜை என்று சொல்லக்கூடிய பொருட்கள் மூலமாக அந்த தானத்தை வழங்குவது என்பது தவறான அன்ற. அது பயிற்சிகளில் ஒன்று. அது ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் அந்த தான சிந்தனை கொண்டிருக்க வேண்டும். ஆக இந்த தான ஆமிச பூஜா இல்லாமல் பௌத்த சங்கமானது உலகில் பரவி இருக்காது. உபாசகர்கள், பௌத்த ஆதரவாளர்கள் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த ஆமிச பூஜா, அந்த தான பொருட்களால் பௌத்தம் மேன்மை அடைந்தது. பல பிரதேசங்களுக்கு விரிவடைந்தது. பௌத்த சங்கம், பிக்கு சங்கம், அந்த உபாசர்கள் ஆதரவாளர்களால் வழங்கக்கூடிய அந்த தான பொருட்களால் தான் அதை சார்ந்து தான் வாழ்கிறார்கள், பயிற்சி செய்கிறார்கள். ஆக ஆமிச பூஜை, அந்த தான பொருட்கள் இல்லாமல் சங்கம் வளர்ந்திருக்காது, பௌத்தம் மேன்மை அடைந்திருக்காது. அந்த தான சிந்தனை மக்களிடத்திலே இருக்க வேண்டும். ஆமிச பூஜாவை மறுக்க முடியாது. பயிற்சிகளில் இந்த ஆமிச தம்ம பூஜா, அந்த பரியத்தி, படிபத்தி, படிவேதா என்று சொல்வது அவற்றில் ஒரு அங்கமாக இருப்பது ஆமிச பூஜா. ஆனால் அவற்றை முற்றிலுமாக மறுக்க முடியாது. ஆனால் முழு நேரமாக அவ்வாறான பிரார்த்தனையாக ஈடுபட முடியாது. அவ்வாறு ஈடுபடுவது பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிப்பானத்திற்கான அந்த வாழ்க்கையிலிருந்து பிறவி சுழற்சி என்று சொல்லப்படுகிற அந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான வழியாக அவை மட்டுமே இருக்க முடியாது. மிக உயர்ந்த இலக்கானது நிப்பானத்தை அடைவது தான். பகவான் போதித்துள்ள புத்த தம்மத்தின் மிக உயர்ந்த நோக்கம் என்பது, புத்த தம்ம சங்கத்தோட மிக உயர்ந்த நோக்கம் என்பது, ஒவ்வொரு பௌத்தர்களுடைய மிக உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டியது நிப்பானம் அடைவது தான். ஒவ்வொருடைய அந்த பௌத்தத்தின் மிக உயர்ந்த நோக்கம் என்பது நிப்பானத்தை அடைவது தான். பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது. ஆக அந்த நிப்பானத்தை அடைவதற்கு இந்த ஆமிச பூஜா, அந்த வணங்குதல், மரியாதை செய்தல் என்பது நேரடியாக அந்த நிப்பானத்திற்கு இழுத்து கொண்டு போகாது, அந்த அவ்வாறு ஆமிச பூஜா செய்வது. ஆனால் அவற்றின் துணையாக ஒன்றாக இருக்கும்.
ஆரம்ப காலகட்டத்தில் பௌத்தத்தை பயிற்சி செய்யக்கூடிய ஆரம்ப கட்ட காலங்களில் அந்த பூஜா முறைகள் என்பது உதவிகரமாக இருக்கும். தன்னை மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, சுத்தாக்களை மனனம் செய்வதற்கு போன்ற பல்வேறு உதவியாக அந்த பூஜைகள் இருக்கும். அதே போல 2 வகையான பூஜை, ஆமிச பூஜை, தம்ம பூஜா என்று 2 வகையான கூறப்பட்டுள்ளது. மேலும் 3 வகையான பூஜைகளை குறிப்பிட முடியும். உடல் ரீதியாக பூஜை, அடுத்து உரை ரீதியாக வார்த்தைகளால் பூஜை செய்வது, அடுத்து மன ரீதியாக பூஜை செய்வது. இப்போ உடல் ரீதியாக பூஜை என்பது உடல் ரீதியாக அந்த தான பொருட்களை பரிசளிப்பது, பூக்கள், தீபம், விளக்குகள், அகர்பத்தி போன்ற சீவரம், பாத்திரம், இருப்பிடம் போன்ற பல்வேறு தான பொருட்களை நம் உடல் ரீதியாக உழைப்பால் கொடுப்பது. அதுபோல் பௌத்த நாடுகளில் சிரம தானம் என்று சொல்லக்கூடிய உடல் உழைப்பு, ஒரு நபர் உடலால் கூட தன்னுடைய உழைப்பால் கூட தானம் செய்ய முடியும். கொடுப்பதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை என்றாலும் உழைப்பை தானமாக கொடுக்க முடியும். விகாருகளில், பௌத்த மடங்களுக்கு சென்று சுத்தம் செய்வது, அங்கு தேவையான பணிவிடைகளை செய்வது, பௌத்த விகார்கள் கட்டும்போது அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு உதவியாக தன் உடல் உழைப்பை வழங்குவது போன்ற பல்வேறு விதமான உடல் உழைப்பு சார்ந்தான, நம்மிடம் எந்த ஒரு பொருளாதாரம் இல்லை என்றாலும் கூட உடல் உழைப்பை தானமாக வணங்க முடியும். ஆக அவ்வாறு உடல் ரீதியாக அந்த உழைப்பை தானமாக வழங்கக்கூடிய அந்த பூஜை மரியாதை என்பது காயிக பூஜா என்று நாம் குறிப்பிட்டு கொள்ள முடியும். பிறர் ஏற்பாடு செய்த தான பொருட்கள், உதாரணமாக பிக்கு சங்கத்திற்காக குறிப்பிட்ட ஒரு குடும்பம் தான பொருட்களை ஏற்பாடு செய்திருக்கு, உணவு தானம் ஏற்பாடு செய்திருக்கு என்றால், இன்னொரு நபர் அவருக்கு ஏற்பாடு செய்வதற்கான எந்த ஒரு பொருளாதார வசதியும் இல்லாவிட்டாலும் கூட பிறர் ஏற்பாடு செய்த அந்த தானத்தில் கலந்து கொண்டு அந்த பொருட்களை சுமந்து செல்வது, அந்த பொருட்களை சுமந்து பகிர்ந்து கொடுப்பது, அந்த பொருட்கள் தயாரிப்பதற்காக உடல் உழைப்புகளை அவர்களுக்காக உதவிகரமாக இருப்பது போன்ற அந்த உடல் ரீதியான அந்த உழைப்பும் கூட இந்த வகையான பூஜைகளில் அடங்கும். அடுத்து உரை ரீதியான பூஜை என்பது பாராயணம் செய்வது, சுத்தாக்களை ஓதுவது, மனனம் செய்வது போன்றவை உரை ரீதியாக வார்த்தைகள் மூலமாக அந்த போற்றி பாடுவது. பாலி மொழிகள் புத்தரை, தம்மத்தை, சங்கத்தை போற்றி பாடும் அந்த பாடல்கள் இருக்கிறது. அந்த பாலி மொழிகள் பாடுவது அல்லது அவரவர்களுடைய சொந்த மொழிகளை கூட போற்றி பாடுவது. குறிப்பாக அந்த புத்தருடைய குணங்களை, தம்மத்தின் குணங்களை, சங்கத்தின் குணங்களை போற்றி பாடுவது மட்டுமல்லாமல் பௌத்த அந்த தம்மத்தில் உள்ள அந்த சுத்தாக்கள், அந்த சொற்பொழிவுகள், போதனைகள், சில குறிப்பிட்ட முக்கியமான போதனைகள் இருக்கிறது. குறிப்பாக மங்கள சுத்தா, கரணியமத்த சுத்தா, ரத்தன சுத்தா போன்ற அந்த சுத்தாக்களை ஓதுவது என்பது உரை ரீதியான பூஜா. நம் வார்த்தைகள் மூலமாக மரியாதை செய்கிறோம். அடுத்ததாக மன ரீதியான பூஜா என்பது அந்த தியானம் செய்வது. புத்த தம்ம சங்கத்தினுடைய அந்த குணங்களை, அவர்களுடைய அந்த மேன்மைகளை மனதில் இருத்தி அவற்றை தியானம் செய்வது, திரும்ப திரும்ப நினைத்து எண்ணி பார்ப்பது, அதன் மூலமாக புத்த தம்ம சங்கத்தின் மீதான நம்பிக்கையை வளர்த்தெடுப்பது, மிக ஆழமாக அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுப்பது. இது மனரீதியாக செய்யக்கூடிய இந்த மரியாதையாகும். மேலும் இந்த உடல் ரீதியாக செய்யக்கூடிய அந்த மரியாதையாலும், அந்த உழைப்பு தானத்தாலும், உரை ரீதியாக செய்யக்கூடிய அந்த பூஜாக்கள்,
மரியாதை செய்யக்கூடிய அந்த பாடல்களானாலும் சரி, அவை நமக்கு உதவிகரமாக இருக்கும். நமக்கு புண்ணியத்தை சேர்க்கிறது. நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள அவைகள் பயிற்சிகளில் ஒரு முறையாக இருக்கிறது. பயிற்சிகளில் ஒரு அங்கமாக இருக்கிறது. பகவான் புத்தர் பயிற்சி செய்வதே மிக மேன்மையான பூஜை என்று குறிப்பிடுகிறார். பயிற்சி செய்வதில், தம்மத்தை பயிற்சி செய்வதில் ஒரு அங்கமாக இருப்பதும் இந்த பூஜை முறையும். தொடக்க காலத்தில் அவ்வாறு ஈடுபடுவது மிகவும் முக்கியமாகும். தன்னுடைய வாழ்நாள் மூலம் கூட அந்த பூஜைகளில் ஈடுபடலாம். அதில் பெரு தவறு எதுவும் இல்லை. எனவே அன்பான மக்களே, இந்த பூஜை பகவான் புத்தர் வணங்கக்கூடாது என்று எங்கேயும் குறிப்பிடவில்லை. ஆமிஷ பூஜா, தம பூஜா, இவற்றில் மேன்மையாக தம்ம பூஜா என்பதை மிக உயர்வானதாக, மேன்மையானதாக குறிப்பிடுகிறார். புத்த தம்மத்தை பயிற்சி செய்வதே, அவற்றை மெய்ஞானத்தை உணர்வதை மிக மேன்மையாக குறிப்பிடுகிறார். ஒன்றை விட இன்னொன்று மேன்மையாக குறிப்பிடுவதனாலே, ஆமிஷ பூஜாவை விட தம்ம பூஜா என்பதை மேன்மையாக குறிப்பிடுவதனால் அதனோட அர்த்தம் என்பது ஆமிஷ பூஜா கூடாது என்று பொருள் அல்ல. ஆமிஷ தான, தம்ம தான என்று 2 வகையாக சொல்லப்படுகிறது. அந்த ஒன்றை விட இன்னொன்று மேலானாக இருக்கிறது என்பதற்காக அந்த ஒன்று என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக, பஞ்சசீலத்தை விட 8 சீலங்கள் மேலானதாக குறிப்பிடலாம். அதற்காக பஞ்சசீலங்கள் கூடாது என்று பொருள் அல்ல. அவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக ஆன்மீச பூஜா, தம்ம பூஜா 2ம் முக்கியம். இவற்றில் மேன்மையானதாக தம்ம பூஜா என்பதை பகவான் புத்தர் குறிப்பிடுகிறார். அது மறுக்க முடியாது, அது உண்மை. அதே போல ஆமிஷ பூஜா என்பதை அவர் முற்றிலுமாக மறுத்தார் என்றும் குறிப்பிட முடியாது. முறைப்படுத்தப்பட்ட அந்த பூஜாக்கள் முறைப்படுத்தப்பட்ட பூஜாக்களாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பூஜா முறைகளானது வெவ்வேறு பௌத்த நாடுகளில் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அதன் காரணம் உண்மையான பௌத்த அந்த பூஜா என்பது கற்பது, பயிற்சிப்பது, அந்த ஞானத்தை உணர்வது, அந்த தம்மத்தில் கூறப்பட்டுள்ள அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த ஒழுக்க, அமைதி மற்றும் அறிவுக்கு உட்பட்ட அந்த பூஜைகளை செய்வது. அதில் பௌத்த திரிபிடக நூல்களில் குறிப்பிடப்பட்ட அந்த வழிகாட்டுதலின்படி நாம் நடந்து கொள்வது மிக சிறந்த பூஜை முறையாகும். ஆனால் சில பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும், தேசங்களுக்கும், ஒவ்வொரு பகுதிகளுக்கும் மாறுபடுவதற்கு காரணம், அது நிலம் சார்ந்த மாறுபட்ட மக்கள்களை, மொழி சார்ந்த மாறுபட்ட மக்கள்களை கொண்டிருப்பதால் பௌத்தம் அந்தந்த நிலங்களுக்கு அந்தந்த மக்களை சென்றடைய போது அவர்கள் ஏற்கனவே அந்த நிலத்துக்கு சார்ந்திருந்த அந்த மரியாதை, ஒரு புதிதாக ஒரு மனிதர் தான் சார்ந்திருக்க இடத்திற்கு வரும்போது அவர்கள் ஏற்கனவே அவர்கள் சார்ந்திருந்த இவ்வாறு கௌரவிக்க வேண்டும், இவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அதை அவர்கள் கைவிடாமல் அதை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். அதனால் இந்த வேறுபாடு என்பது நிலம் சார்ந்து இருக்கும், அது தவிர்க்க முடியாது. உதாரணத்திற்காக சில பகுதியில் கோதுமை விளையும், சில பகுதியில் நெல் விளையும். ஆக கோதுமை விளைகிற நிலத்தில் பௌத்தம் சென்றடைகிற போது அங்கிருக்க மக்கள் கோதுமையை தானம் வழங்குவார்கள், கோதுமையில் செய்யப்பட்ட உணவுகளை தானம் வழங்குவார்கள், பூஜை செய்வார்கள், அந்த பொருட்களை வைத்து பூஜை செய்வார்கள். அதே போல நெல் விளைகிற பகுதியில் விளையக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நெற்களை தானம் கொடுத்து பூஜை செய்வார்கள், தானம் கொடுத்து மரியாதை செய்வார்கள். அந்த நெல் பயிர்களின் மூலமாக, அரிசி மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தானமாக வழங்குவார்கள். இந்த நிலம் சார்ந்த மாறுபட்ட அந்த வழக்கம், அந்த பழக்க வழக்கம் என்பது பௌத்தத்தில் தவிர்க்க முடியாது. அவை சீலத்துக்கு உட்பட்டதான எந்த ஒரு பழக்க, நிலம் சார்ந்த பகுதி சார்ந்த எந்த ஒரு பழக்கமானாலும் அந்த அவைகள் சீலத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமாக, சீலம், அமைதி மற்றும் அறிவுக்கு உட்பட்ட அந்த தம்ம கோட்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அங்கே
கோதுமையை வணங்குகிறார்கள், இங்கே நெல் வணங்குகிறார்கள். நாம் ஒன்றைத்தான் வணங்க, நெல் தான் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அல்லது கோதுமை தான் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று நாம் வற்புறுத்த முடியாது. ஆக அந்தந்த பகுதியில் நிலம் சார்ந்த சில வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பகவான் புத்தரும் கூட குறிப்பிட்டுள்ளார். அந்தந்த தேசத்துக்கு உட்பட்ட சட்டதிட்டங்களையும் மதிக்க வேண்டும். அவர் அந்த நாடுகளுக்கு உட்பட்ட அந்த வழிபாட்டு முறைகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். அவற்றை முற்றிலுமாக நாம் எதிர்த்தும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. ஆக சீலம், அமைதி அல்லது தியானம் மற்றும் அறிவு, இந்த மூன்றுக்கும் உட்பட்ட பூஜை முறைகளை, வழிபாட்டு வழக்கங்களை பௌத்தத்தில் அனுமதிக்கப்படுகிறது. எனவே அன்பான மக்களே, புத்தர் தன்னை வணங்கக்கூடாது என்று, தன்னுடைய சீடர்களை வணங்கக்கூடாது என்றும் எங்கேயும் குறிப்பிடவில்லை. தாராளமாக வணங்கலாம், தாராளமாக பூஜிக்கலாம். முறையான அந்த வழிகாட்டுதல்களின், ஏற்கனவே கற்றறிந்த அந்த தேரர்களின் வழிகாட்டுதலோடு அந்த பூஜை முறைகளை வகுத்து கொள்ள முடியும், அதன்படி பின்பற்றி வாழ முடியும். மேலும் இன்றைய காலகட்டத்தில் கூட எந்த மதத்தையும் ஏற்காத நபர்கள் கூட, நாத்தியவாதிகளும் கூட ஒரு வழக்கத்தை வைத்திருக்கார்கள். பூஜா என்றால் மரியாதை செய்வது, வணங்குதல் என்று பொருள். அந்த மரியாதை செய்தல் என்பது எல்லோரும் ஒரு ஒரு விதமான மரியாதை வழக்கத்தை வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்காக நாத்தியவாதிகளும் கூட, அரசியல்வாதிகளும் கூட வந்தால் அவர்களுடைய தலைவர்களுக்கோ, அவர்களுடைய தலைவர்களின் சிலைகளுக்கோ கூட மாலை அணிவிப்பார்கள், மலர் மாலைகள் அணிவிப்பார்கள், பொன்னாடைகள் போர்த்துவார்கள். இதெல்லாம் அவர்களுடைய வழக்கம். ஆக இதுபோல ஒரு வழக்கம், அவர்களும் நாத்தியவாதிகளும் கூட கோஷங்கள் வச்சிருப்பார்கள், போற்றி பாடல்கள் வச்சிருப்பார்கள். யாரெல்லாம் இந்த பூஜை கூடாது, போற்றி பாடுதல் கூடாது, வணங்கக்கூடாது, புத்தரை வணங்கக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கூட அவர்களுக்கு உட்பட்ட அந்த வழக்கத்தை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். பௌத்தருக்கு, பகவான் புத்தருக்கு சிலை வைத்து வழிபடக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் சார்ந்திருக்க அந்த தலைவர்களுக்கு, நாத்திக தலைவர்களுக்கோ அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கோ அவர்கள் சிலை வைத்திருப்பார்கள். குறிப்பாக இந்தியாவில் வீதியெங்கும் சிலை வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செய்வார்கள், கோஷங்கள் போடுவார்கள். பிரத்யேக முக்கியமான அவர்களுக்கு உட்பட்ட ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். இதுதான், இப்படித்தான் பண்ணணும் என்று. அவர்கள் சிலைகள் முன்னாடி கூட திருமணங்கள் நடத்தி கொள்வதை கூட வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அணையாத தீபங்கள் கூட ஏற்றி வைத்து அவர்கள் வழிபடுகிறார்கள், நாத்திகவாதியம் என்று சொல்லிவிட்டும் கூட. ஆக நாத்திகவாதம், பௌத்தரியவாதி என்று யாரெல்லாம் மதங்களை எதிராக, மதங்கள் கூடாது என்று கற்பித்தார்களோ அவர்களுக்கும் கூட சிலைகள் வைத்து மரியாதை செய்யப்படுகிறது, வணங்கப்படுகிறது பல்வேறு நபர்களால். ஆக உதாரணமாக பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க என்றால் இறந்து போனவர்களுக்கு எதுக்காக வாழ்க கோஷம் போடும் என்று கேட்போம் என்றால், வாழ்க என்பது அவர்களுடைய புகழ், அவர்களுடைய புகழ் வாழ்க என்று பொருள். அதுபோலவே பகவான் புத்தரை போற்றி பாடுகிறோம் என்றால் அவர்களுடைய குணங்களை, பகவான் புத்த தம்ம சங்கத்தினுடைய அந்த குணங்களை, மேன்மையான அந்த குணங்களை, அவற்றை சொல்லப்பட்டுள்ள அந்த மேன்மைகளை நாம் போற்றி பாடுகிறோம், அந்த மேன்மைகளை நாம் வணங்குகிறோம். பகவான் புத்தரை அந்த தனி மனித அந்த உடலை வணங்குகிறோம் என்று மட்டும் அல்ல, அவருடைய அந்த குணங்களுக்காக அவரை வணங்குகிறோம், அவருடைய மேன்மைக்காக அவரை வணங்குகிறோம், அவர்களுடைய உயர்ந்த ஒழுக்கத்திற்காக அவரை வணங்குகிறோம், அவருடைய உயர்ந்த அறிவுக்காக அவரை வணங்குகிறோம், அவருடைய உயர்ந்த அந்த ஞானத்திற்காக அவரை வணங்குகிறோம் என்றுதான் பொருள். ஆக அந்த வணங்குகிறோம், மரியாதை செய்கிறோம் என்றால் அவற்றை செய்யும்போது அவருடைய அந்த மேன்மைகளை மனதில் இருத்துக்கொண்டு அவற்றை செய்கிறோம். இந்த பண்பு என்பது எல்லா தரப்பு மக்களிடையும் இருக்கும். அவரவர்களுக்குரிய, அவரவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள அந்த மரபுகளை,
நாத்திகவாதியும் கூட. அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த தலைவர்களை மரியாதை செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். வணங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அடுத்து சிலை வழிபாடு பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கணும். பகவான் புத்தர் சிலை வழிபாடு கூடாது என்று குறிப்பிடுகிறார்கள். பௌத்தத்தில் எதையெல்லாம் வணங்கப்படுகிறது, எவற்றையெல்லாம் மரியாதை செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். பௌத்தத்தில் பகவான் புத்தர் சிலை வழிபாடு கூடாது என்று குறிப்பிடவில்லை. அவற்றை எங்கேயும் காண முடியாது. ஏனெனில் அந்த காலத்தில் சிலை வழிபாடு என்பது இருந்திருப்பதாக காண முடியவில்லை. ஆனால் அவர் பகவான் புத்தருடைய அந்த காலகட்டத்தில் நெருப்பை வழிபடுவது, நீரில் மூழ்கி நீரை வழிபடுவது, யாகங்களை வளர்ப்பது, பலியிடுவது, நீர்நிலைகளை நீராடுவது போன்ற அந்த வழக்கங்கள் இருந்தது. பின்பற்றக்கூடிய தானே வருத்திக்கொள்வது போன்ற நிறைய வழக்கங்கள் இருந்தது. அவற்றையெல்லாம் அது தவறான ஒரு வழிபாட்டு முறைகளை அவர் கண்டித்தார். அந்த காலகட்டங்களில் சிலை வழிபாடு இருந்ததா என்றால் அவற்றை பற்றியான குறிப்புகளை காண முடியாது. ஆனால் பகவான் புத்தர் பௌத்தத்தில் வழிபாடுவதாக சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு என்பது தூபங்கள், சைத்தியங்கள் சொல்லக்கூடிய அந்த தூபங்களை வழிபடும் முறை, அப்புறம் பிறகு போதி அவர் பயன்படுத்திய அந்த போதி மரத்தை வழிபடும் வழக்கம் இருந்திருக்கு. பகவான் புத்தர் அதை அனுமதிக்கிறார். பௌத்தத்தில் 3 விதமான சைத்தியங்கள் இருக்கிறது. சாரீரிக சைத்திய, பாரிபோகிக சைத்திய, உத்தேசிக சைத்திய என்று 3 விதமான சைத்தியங்கள் இருக்கிறது. அநேகமாக இந்தியாவில் உள்ள பல பௌத்தர்களும் கூட இவற்றை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். 3 விதமான சைத்தியங்கள் என்றால் தூபங்கள் மட்டுமே அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் பௌத்தத்தில் 3 விதமான சைத்தியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாரீரிக சைத்தியம், பாரிபோக்கிய சைத்தியம், உத்தேசிக சைத்தியம். சாரீரிக சைத்தியம் என்றால் பகவான் புத்தர் அவர் பரிநிப்பானம் அடைந்த பிறகு அவருடைய பூத உடலானது எரியூட்ட பிறகு மிஞ்சிய அந்த தாதுக்கள், எலும்பு மற்றும் அஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த சாம்பல் போன்ற அவற்றை சேகரித்து கட்டப்பட்ட அந்த எலும்பு தாதுக்கள், பகவான் புத்தருடைய பல், பகவான் புத்தருடைய முடி போன்றவை அவருடைய அந்த உடலிலிருந்து நேரடியாக பெறப்பட்ட அந்த தாது பொருட்களை வைத்து அவருடைய சாரீரிக தாது என்ற சாரீரம் என்ற உடல், அந்த உடலிலிருந்து பெறப்பட்ட முடி, நகம், பல், எலும்பு தாதுகள் உட்பட அந்த நேரடியாக பகவான் புத்தரின் உடலிலிருந்து பெறப்பட்டு அந்த தாதுக்களை வைத்து கட்டப்பட்ட தாது கோபுரங்களை, சைத்தியங்களை அல்லது தூபங்களை வழிபடுவது மிகவும் முக்கியமாகும். பகவான் புத்தர் அவர் பரிநிப்பானம் அடைவதற்கு முன்பாகவே சில அரகந்துகள் பரிநிப்பானம் அடைந்துள்ளார்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். பகவான் புத்தர் வாழும் காலத்திலே பகவான் புத்தர் பரிநிப்பானம் அடைவதற்கு முன்பாகவே அவருடைய சீடர்கள் சிலர், அரகந்த நிலை அடைந்த சீடர்கள் பரிநிப்பானம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் இறந்த பிறகு, அவர்களை எரியூட்ட பிறகு பகவான் புத்தரே கூட வலியுறுத்தியுள்ளார். அவர்களுக்கு அந்த தாதுக்களை, அந்த எரியூட்ட பிறகு எஞ்சி அந்த எலும்பு தாதுக்களை வைத்து தூபங்களை கட்டி மரியாதை செய்ய பகவான் புத்தரை கூறியுள்ளார். அடுத்து பாரிபோகிய சைத்தியம் என்றால் பகவான் புத்தர் பயன்படுத்திய அந்த பொருட்கள், அவர் பயன்படுத்திய பொருட்களானது சீவரம், பாத்திரம், அவர் பயன்படுத்திய அந்த போதி மரம், அவர் பயன்படுத்திய ஆசனங்கள், இருக்கைகள், இவைகளெல்லாம் அவர் எதையெல்லாம் பயன்படுத்தினாரோ அந்த அவர் பயன்படுத்திய அந்த பொருட்கள் பாரிபோக்கிய சைத்தியம் என்று, அந்த பொருட்களை வைத்து கட்டப்பட்ட சைத்தியங்கள் அல்லது
தாது கோபுரங்கள் அல்லது தூபங்கள் அவற்றை அவர் பயன்படுத்திய அந்த பொருட்களை வைத்து கட்டப்பட்ட அந்த தூபங்களுக்கு பாரிபோகிய சைத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அவற்றையும் வணங்குவார்கள். அவற்றை வணங்குவதும் மிகவும் புண்ணியத்திற்குரியது. மரியாதை செய்வது புண்ணியத்திற்குரியது. அடுத்து உத்தேசிக சைத்திய. இந்த உத்தேசிக சைத்திய என்பது நினைவு கோபுரங்கள். இந்த உத்தேசிக சைத்திய இவற்றில்தான் சிலைகள் நாம் வைக்க முடியும். அதாவது புத்தரின் நினைவாக எழுப்பப்பட்ட, அவருடைய நேரடியாக உடலிலிருந்து பெறப்பட்ட எந்த தாதுவும் இருக்காது. அதே போல அவர் பயன்படுத்திய எந்த பொருட்களும் இருக்காது. ஆனால் பகவான் புத்தருடைய நினைவாக எழுப்பப்பட்ட தூண்கள், தூபங்கள், சைத்தியங்கள், கோபுரங்கள் இவையெல்லாம் உத்தேசிக சைத்தியங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பான மக்களே, இது பகுத்தறிவுக்கு எதிரானதோ அல்லது நடைமுறையில் இல்லாததோ ஒன்றல்ல. நவீன காலத்தில் கூட நாத்திகவாத தலைவர்களுக்கு கூட இவ்வாறு வைத்து செய்யப்படுகிறது. உதாரணமாக, அந்த குறிப்பாக அது இந்திய மரபும் கூட. நினைவுகள், ஒருவர் இறந்த பிறகு அவருக்கு நினைவாக எழுப்பப்படுகிற அந்த சமாதி என்பது, அந்த நினைவு கட்டிடங்கள் என்பது அது இந்திய மரபாகவே இருந்திருக்கு. வழிபாட்டு முறை என்பது இறந்த பிறகு அந்த நடுகள் வழிபாட்டு அதிலிருந்து தான் நாம் தொடங்குகிறது. ஆக அதோட மேன்மையாக உயர்வானதாக பகவான் புத்தர் அந்த அவருடைய தாதுக்கள் வைத்து எழுப்பப்பட்டது அது தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நினைவு நடுகள் அந்த தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த பாரிபோகிய செய்திக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து மரியாதை செய்வது, வணங்குவது என்பது இன்றைய காலகட்டத்தில் கூட அரசியல் தலைவர்கள், நாத்தியவாதிகள், பௌத்தரவாதிகள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய பயன்படுத்திய அந்த பொருட்களை அருங்காட்சியகங்கள் வைத்து அங்கு சென்று பார்வைக்கு வைக்கப்படுகிறது, மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களுக்கு நினைவாக அந்த தலைவர்களுக்கு நினைவாக சிலைகள் வைத்து மரியாதை செய்யப்படுகிறது. ஆக நாம் இதையெல்லாம் செய்து கொண்டு, பௌத்தரவாதிகள் என்று சொல்லக்கூடிய இதையெல்லாம் செய்து கொண்டு பௌத்தத்தில் உள்ள அந்த முறைகளை எதிர்ப்பது, விமர்சிப்பது என்பது ஒரு தவறான புரிதலை அவர்கள் எடுத்துக்கொண்டதனால் காரணமாகும். எனவே இந்த 3 சைத்தியங்கள், சாரீரிக சைத்தியம், பாரிபோகிய சைத்தியம், உத்தேசிக சைத்தியம், உத்தேசிக சைத்திய அவற்றில் சிலைகளும் நாம் உள்ளடக்க முடியும். அவற்றின் ஒருவரின் நினைவாக நாம் சிலைகளோ புகைப்படங்களோ வைத்தும் கூட நாம் மரியாதை செய்ய முடியும். ஆக இந்த 3 விதமான சைத்தியங்களையும் பௌத்தத்தில் வைத்து வணங்கப்படுகிறது, மரியாதை செய்யப்படுகிறது. மேலும் சில பௌத்த மரபுகளில், குறிப்பாக மகாயானம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் முற்றிலுமாக அந்த பூஜை முறைகள் அதிகமாக பக்தி அளவுக்கு என்பது போல மந்திரங்கள் ஓதுவது என்பது போல நடக்கப்படுகிறது. கண்டிப்பாக அவ்வாறே வலியுறுத்தவில்லை. சமஸ்கிருதம் சார்ந்து மகாயானம் உருவானது என்பதால் அங்கு அந்த நாடுகளில் அது சார்ந்து இருக்க அந்த இடங்களில் அவ்வாறு தவிர்க்க முடியாதாக வளர்ந்திருக்கிறது. தேரவாதத்தில் அவ்வாறு காண முடியாது. தேரவாதத்தில் மந்திரங்கள் என்பதற்கு இடமில்லை. பாலி மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த புத்தருடைய அந்த சொற்பொழிவுகளே, அந்த சுத்தாக்களை பாராயணம் செய்யப்படுகிறது, ஓதப்படுகிறது, அவற்றை பின்பற்றப்படுகிறது. எனவே திரிபிடக அந்த பாலி நூல்களில் உள்ள அந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமாகும். ஏற்கனவே நான் கூறியுள்ளேன், நம்மளுடைய சொந்த அனுமானங்களை, யூகங்களை, நம்மளுடைய சொந்த கருத்துக்களை வைத்து ஒன்றை மதிப்பிடுவது என்பது தவறானதாகும். அவ்வாறு நாம் பௌத்தத்தை மதிப்பிட முடியாது. தூர நின்று மலையை பார்த்து ஒரு ஜான் அளவு தான் இருக்கிறது என்பது நகைப்புக்குரியது. அருகில் சென்றால் தான் மலையோட உயரம் நமக்கு புரியும். அதுபோலத்தான் நம்
சர்ச்சில் அந்த குறிப்புகளை ஊடகங்கள் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாக நாம் அறியக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை வைத்து முழுமையான நாம் பௌத்தத்தை மதிப்பிடக்கூடாது. உண்மையில் முழுமையாக பௌத்தம் சார்ந்த விஷயங்களை அதை கோட்பாட்டு ரீதியாக அறிய விரும்பினா திரிபிடக நூல்களை வாசிக்க பழகுங்கள். அதோடு வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் பயிற்சி செய்து பார்க்க வேண்டும், செயல்முறைப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த முழுமையான தம்மத்தை நாம் உணர முடியும். எனவே அன்பான மக்களை, பூஜை என்பது போற்றுதலுக்குரியது. போற்றுதல் என்பது பகவான் புத்த தம்ம சங்கத்தை நாம் போற்றுகிறோம், அவற்றை பூஜிக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் முறையான வழிகாட்டுதலுடன் அவற்றில் நாம் ஈடுபடுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த புத்த தம்மத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த தம்மத்திற்கு உட்பட்ட வழிபாட்டு நெறிகளை நாம் வைத்துக்கொள்வது எந்த தவறும் இல்லை. குறிப்பாக தம்மத்தை கற்பது, தம்மத்தை பயிற்சிப்பது, அந்த தம்மத்தை உணர்வது, இவற்றின் அந்த மேன்மையான பூஜையை நோக்கித்தான் நம்மளுடைய அத்தனை பூஜைகளும். இந்த தம்ம பயிற்சிகள் என்பது நம் அந்த உயர்வான நோக்கம் என்பது, பௌத்த தம்மத்தின் உயர்வான நோக்கம் என்பது, அனைவருடைய உயர்வான நோக்கம் என்பது நிப்பானத்தை நோக்கியதாகவே இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டு முறைகள், அந்த பூஜைகள், மரியாதை செய்வது, வணங்குதல் என்பது எல்லாம் கடவுளிடமிருந்து வரங்களை பெறுவதற்கு போல நாம் அவ்வாறு நாம் வேண்டுதல் வைப்பதில்லை, அதற்காக மரியாதை செய்வதில்லை. சொர்க்கத்தை அடைவதற்கோ உயர்ந்த விஷயங்களை பெறுவதற்கோ, பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கோ அவ்வாறு நாம் செய்வதில்லை. ஒரு மேன்மையான ஞானமுள்ள மனிதரை வணங்குகிறோம், மரியாதை செய்கிறோம். ஒரு மேன்மையான தம்மத்தை, மேன்மையான கோட்பாட்டை நாம் வணங்குகிறோம், மரியாதை செய்கிறோம். மேன்மையான சங்கத்தை, பகவான் புத்தரால் உருவாக்கப்பட்ட சங்கம், பகவான் புத்தரின் தம்மத்தை பின்பற்றி வழிநடக்கக்கூடிய சங்கம், அவருடைய சீடர்களால் உருவாக்க இணைந்திருந்த சங்கம், அந்த சங்கத்தை, அந்த மேன்மையான சங்கத்தை நாம் வணங்குகிறோம், போற்றுகிறோம். அதனால் புத்த தம்ம சங்கத்தை பூஜிப்பது, வணங்குவது, மரியாதை செய்வது ஒன்றும் தவறில்லை. இந்த சிறிய விளக்கத்தின் மூலமாக குறிப்பிட்ட அளவிற்கேனும் புரிதல் உண்டாயிருக்கும். இந்த புத்தரின் சத்திய தம்மத்தின் பலனால் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க, அனைத்து உயிர்களும் துன்பத்திலிருந்து நீங்கி நிப்பானத்தை அடைய நான் பிரார்த்தனை செய்கிறேன். சப்பே சத்தா சுகி ஹந்து.